நான் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். 6 மணி ஆயிடுச்சுன்னா நான் ஷூட்டிங்கில் போண்டா ஆர்டர் பண்ணிட்டு ப்ளீஸ் ஐம் வெரி ஹாங்க்ரி எனக்கு போண்டா வேணும்னு சொல்லிட்டே இருப்பேன். ஹிந்தி கத்துட்டு இருக்கவங்க இதே மாதிரி நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன்னு ஹிந்தில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மே காத்தி ரேத்தி தி அப்படின்னு சொல்லணும். மேனா நான், கானா சாப்பிடுறது, காத்தி அப்படின்னா சாப்பிட்டுட்டே, ரேத்தி தி அப்படின்னா இருந்தேன், இல்லைன்னா முன்னாடி அந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றது. இந்த சென்டென்ஸை ஒரு ஃபீமேல் தான் சொல்ல முடியும். ஒரு மேல் சொல்லணும்னா மே காத்தா ரஹதா தா அப்படின்னு மாத்திக்கணும். அதாவது ஈ சவுண்ட்ல இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஆ சவுண்டா மாத்திக்கணும். மே காத்தா ரேதா தா. இப்போ இந்த கா அப்படிங்கிற வேர்டை மட்டும் மாத்திட்டு வேற வேர்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். மே படுத்தா ரஹதா தா அப்படின்னா நான் படிச்சுட்டே இருப்பேன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப முன்னாடி நடந்ததை சொல்ற மாதிரி இருக்கும். இதே ஒரு பொண்ணு சொல்லணும்னா மே படுத்தி ரஹதி தி அப்படின்னு சொல்லணும். இப்போ சோச் அப்படிங்கிற வேர்டை இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். மே சோச்தா ரஹதா தா அப்படின்னா நான் யோசிச்சுட்டே இருப்பேன்னு அர்த்தம். இதே ஒரு பொண்ணு சொல்லும்போது மே சோச்தி ரஹதி தி அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி வேர்ப் மட்டும் மாத்துனீங்கன்னா நிறைய சென்டென்ஸ் உங்களால மேக் பண்ண முடியும். தூங்குறதுக்கு ஹிந்தில சோன்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் நான் தூங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா இது எப்படி ஹிந்தில சொல்லுவீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க.